அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராஜலக்ஷ்மி வீட்டில் உள்ள எல்லாரும் சுற்றி பார்க்க போனதால ரொம்ப சந்தோஷமா எல்லா இடத்துக்குமே போகிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, சுரேஷ் ஏன் தனியாகவே இருக்கீங்க? எப்பயும் போல மதிக்கிட்ட சந்தோஷமாக பேச வேண்டியதானே? நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மதி. ஏன், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சரியாக பேசாமல் நீங்கள் ஏன் ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்க? சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க, சந்தோஷமாக நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கோமதி சொல்லும்போது, இங்கே மதி சுரேஷை பார்க்குறாங்க. சுரேஷும் அழகுமதியை பார்க்கும்போது, சரி அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல அப்படின்னு மதி சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சுரேஷ் நினைக்கிறாரு, மதிக்கிட்ட நான் சரியாக பேசினதில்லை, ஆனால் மதியை பற்றி இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சுரேஷை நினைக்கும்போது மதி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே சுரேஷை நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன, தங்கராஜ் கிட்ட மட்டும் சுரேஷ் பேசாமல் இருந்தா சுரேஷ் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு இங்கே மதியும் யோசிக்கிறாங்க. இங்கே ராகவன் கேட்குறாரு, என்ன ராஜலக்ஷ்மி, நம்ம பொண்ணு இன்னும் வரவே இல்லையே, ஃபோன் பண்ணாளா ரேவதி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மலரு, என்ன ரேவதிக்கு ஃபோன் பண்ணிங்களா? பாக்கியராஜ் கிட்ட கேளு, கண்டிப்பாக ரேவதி வருவேன்னு சொன்னால, ஏன் வரவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, உடனே பாக்கியராஜ் ஆமாம் இப்போ ஃபோன் பண்ணுறேம்மா, சீக்கிரமாகவே எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க, ரேவதிக்கு நான் தான் ஃபோன் பண்ணல, ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ரேவதி வரவே இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஆனால் ரேவதி மட்டும் வரலனா எப்படி? மாப்பிள்ளைக்கிட்ட ஏற்கனவே கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு ராஜலக்ஷ்மி ராகவன் கிட்ட சொல்லும்போது, மாப்பிள்ளை சீக்கிரமாக கிளம்பணும்னு தான் சொல்வார், ஆனால் ரேவதி தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு மெதுவாக கிளம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மலர் சொல்வாங்க, இல்லை ரேவதி கண்டிப்பாக வந்துருவா அத்தை, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியராஜ் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி, என்ன நீ இன்னும் வரவே இல்லைன்னு அம்மாவும் அப்பாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் ஃபோன் பண்ணேன் நீ எடுத்து பேசவே இல்லைன்னு சொல்லும்போது, அண்ணே நான் வரலண்ணே அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு, நீ தான் கிளம்பிட்டேன்னு சொன்னல அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே என்கிட்ட எதுவுமே கேட்காத, நான் வரல, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். இங்கே தங்கராஜுக்கு நிறைய வேலை இருக்குது, அதான் அவர் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு, என்னால் இப்போ தனியாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரேவதி. அப்போ ரேவதி வரலையா, அப்பா அம்மா கிட்ட உடனே சொல்லணுமே அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா ஃபோன் பண்ணேன், ரேவதி வரலையா, இங்கே தங்கராஜுக்கு நிறைய வேலை இருக்கான், அதனால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டான்னு சொல்லும்போது, மாப்பிள்ளைக்கு நிறைய வேலை இருக்கா, நாங்கள் நேற்று பேசும்போது கண்டிப்பாக ரேவதியை கூப்பிட்டு வந்துடுவேன்னு சொன்னாரே, அப்புறம் ஏன் வரல? சரி, மாப்பிள்ளை என்ன சாதாரண வேலையாக பார்க்குறாரு, அவருக்குன்னு நிறைய வேலை இருக்கும், அதனால தான் ஏதாவது சொல்லியிருப்பார், பரவாயில்ல, இன்னொரு முறை இப்படி நம்ம வரும்போது கண்டிப்பாக ரேவதியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு ராகவன். உடனே மலர் சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, இங்கே தங்கராஜ் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பாரு, அதனால தான் பாவம் ரேவதி வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க, தங்கராஜ் மட்டும் ஏன் இப்படிலாம் செய்கிறாருன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு மலர் அழகுமதி கிட்ட சொல்லும்போது, நானும் அப்படி தான் யோசிக்கிறேன், ரேவதி கண்டிப்பாக வரணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் தங்கராஜ் தான் போக வேண்டான்னு சொல்லியிருப்பாரு, என்ன தான் தங்கராஜை பற்றி சொன்னாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கவா போகிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ரொம்ப நேரம் அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துட்டோம், எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராஜி ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது அங்கேயே சாப்பிட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் செலவு செய்யணும், மலர் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தல, நான் தான் சொன்னேனே இப்படி அங்கே இங்கேன்னு போக வேண்டாம், தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம், எல்லாரும் வீட்டிலையே இருக்கலான்னு சொன்னேன், இப்போ பாருங்கள் எனக்கு நடக்க முடியவே இல்லை, ரொம்ப காலெல்லாம் வலிக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உடனே கோமதி சொல்கிறாங்க, இதுக்கு தான் நானும் சொன்னேன் நீங்கள் வீட்டிலையே இருங்கன்னு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோன்னு சொன்னால் எங்கே கேட்குறீங்க, வந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கேயும் போகணும்னு நினச்சாலும் போக விட மாட்டேங்கிறீங்க, ஏன் இங்கே மலர் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட வேண்டியதானே, ஆனால் எங்கள் வீட்டு மருமகள்லாம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன உங்கள் மருமகளுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, மீனாவும் ராஜியும் உங்கள் பேச்சை கேட்கணும், அவங்க என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கோமதி கிட்ட சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே கோமதி சொல்கிறாங்க,
எப்படி நான் என் மருமக பேச்சை கேட்குறனோ அதே மாதிரி என் மருமக ராஜியும் மீனாவும் எப்பயுமே என் பேச்சை கேட்பாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. என் மருமக 2 பேருமே என் பேச்சை தான் கேட்கணும். நான் சொல்கிறது தான் செய்யணும். அதனால தான் மலர் எப்பயுமே என் பேச்சை கேட்பா. ஏன் நான் சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர வேலையெல்லாம் பார்த்துருக்கால்ல. அது மட்டுமா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டு தான் மலர் வந்து இங்கே கிளம்பி வந்திருக்கா அப்படின்னு மலரை பற்றி பேசும்போது, உங்கள் மருமக மலர் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. ஆனால் என்ன செய்கிறது, என் வீட்டில் இருக்க மருமக இப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு நான் நினச்சதும் இல்லை. அப்படி நான் வேலை செய்ய சொல்லவும் மாட்டேன். அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நானே சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னது, கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்வீங்களா? நான்லாம் கிச்சன் பக்கமே போக மாட்டேன். மலருன்னு கூப்பிட்ட உடனே மலர் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வருது, சாப்பாடு எடுத்துகிட்டு வருதுன்னு எல்லா வேலையும் அவளே பார்த்துப்பா. ஏன் சாப்பிட்ட உடனே தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கூட மலர் தான் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பேசினா மட்டும் இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் திருந்த போகிறதே இல்லை. அதனால் யாரெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரீங்களோ வாங்க, இல்லை வீட்டில் சமைச்ச சாப்பாடை தான் சாப்பிடணுன்னா இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே ராகவன் சொல்கிறாங்க, என்ன அதான் ராஜலக்ஷ்மி இவ்வளோ சொல்கிறாள கோமதி, எதுக்கு அங்கே இங்கேன்னு போகணும், எல்லாரும் இங்கேயே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க மதி யோசிக்கிறாங்க, நிம்மதியாக சந்தோஷமாக வெளியில் வந்திருக்கோன்னு நினச்சா இங்கே வந்தாலும் என் மாமியார் வந்து இப்படி தான் மலரக்காவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா, மலரக்கா வீட்டில் நிறைய வேலை பார்க்குறாங்க, அதனால மலரக்காவை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. என்னைக்காவது மலரக்காவை ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்காங்களா? இல்லையே. ஆனால் இப்போ மட்டும் மலர் என் பேச்சை கேட்பா, நான் சொன்ன வேலையெல்லாம் என் மருமக தான் செய்யணும்னு அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல அப்படின்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. தங்கராஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ரேவதி சாப்பிடாம அமைதியாக ரூமில் இருக்கும்போது, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, ரேவதி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, எங்கே சமைச்சு வச்சுட்டு ரூமுக்கு போனவ அப்புறம் சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்க வரவே இல்லையே, நீயே போய் பாரு, எனக்கு என்ன தெரியும். அதான் தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் சுற்றி பார்க்க போயிருக்காங்க, நானும் கிளம்பணும்னு பசங்களை கூப்பிட்டு வந்து நின்னால, நீ எங்கேயும் போக வேண்டான்னு வேலை இருக்குன்னு கிளம்பிட்ட, அதனால் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கா ரேவதி. நீ வேற வந்துட்டியா, உனக்காவது சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாளா என்னன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா அப்போ நீங்கள் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும், அதான் சமைச்சு வச்சிட்டால, நான் எப்போவோ சாப்பிட்டுட்டேன். தங்கராஜு, இப்படியே நீ விடக்கூடாது. என்றைக்குமே இங்கே வந்து ரேவதி நம்ம பேச்சு தான் கேட்கணும், அவளுடைய குடும்பம் தான் முக்கியம்னு அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு ரேவதியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராரு தங்கராஜ். இங்கே ரேவதி அமைதியாக இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. என்ன, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ரொம்ப அமைதியாக இருக்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல, என் அப்பா அண்ணன் எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னேன். நம்ம பசங்களும் எவ்வளோ ஆசையாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோன்னு இருந்தாங்க தெரியுமா, எவ்வளோ ஆர்வமாக கிளம்புனாங்க. ஆனால் நீங்கள் வந்த உடனே எங்களை கூப்பிட்டு போவீங்கன்னு நினச்சா நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டீங்க. இதில் உங்கள் அம்மா வேற எதுக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்களை கூப்பிடலைன்னு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் அப்பா எத்தனை முறை உங்ககிட்ட பேசினாங்க, ஏன் என் அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னார்ல, அவங்க பேச்செல்லாம் கேட்காம எதுக்காக இப்படி நானும் பசங்களும் அவங்க கூட போகவே கூடாது, சுற்றி பார்க்க போகவே கூடாதுன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க. நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, எங்களையாவது அனுப்பியிருக்கலாம்ல, நான் போகணும்னு நினைக்கல, ஆனால் நம்ம பசங்க ஆசைப்படுவாங்கன்னு ஏன் பசங்களை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன வந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டேன், எதிர்த்து பேசுகிறேன், நான் சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக வீட்டில் இருக்காமல் பசங்க சுற்றி பார்க்க போகணும்னு சொன்னாங்களா, இதெல்லாம் நான் நம்பணும்னு வேறு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, ஏன் பசங்க உங்ககிட்ட கேட்கலையா, அப்பா நம்மளும் அங்கே கிளம்பி போகலான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்பயுமே உங்கள் வீட்டுக்கு போகணும், அவங்க பேச்சு தான் கேட்கணும், இதில் நீ வந்து எதிர்த்து வேற பேசுகிறல, வேண்டாம் ரேவதி, நான் சொல்கிறத மட்டும் கேளு, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காமல் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன்னு சொல்லும்போது, எனக்கு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப முக்கியம்தான். எப்படி உங்கள் அம்மா வந்த உடனே அவங்க பேச்சை கேட்டு அவங்க தான் முக்கியம்னு பேசுகிறீங்களோ, அதே மாதிரி நானும் அங்கே சுற்றி பார்க்க வரலன்னு என் அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்களும் மனசு வேதனைப்படுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் என்ன பேச முடியும், எதுக்கு வரலன்னு சொன்னால் என்ன காரணம் சொல்ல முடியும், ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க, என்னைக்கு தான் என்னை புரிஞ்சுப்பீங்க,
உங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். எப்பயுமே உங்கள் பேச்சை கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு ரேவதியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு தங்கராஜ். உடனே ரேவதி, நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக இப்படி கோவப்படுறீங்கன்னு கேள்வி கேட்கும்போது, மறுபடியும் மறுபடியும் நீ என்ன எதிர்த்து பேசுகிற, கேள்வி கேட்குற, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் என்ன சொன்னாலும் எல்லாமே சரியாக தான் இருக்கணும். நீ என் பேச்சை தான் கேட்கணும். உன்னுடைய குடும்பத்துக்காக நீ என்னைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை நீ என்னைக்கும் கேட்கவே கூடாது. நானா உன்னை சுற்றி பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போவேன், அப்போ நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது தங்கராஜோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, என் பையன் வந்த உடனே ரேவதிக்கு சரியான பதில் கொடுத்துருக்கான். இனியாவது என் மருமக ரேவதி இங்கே என் பேச்சை கேட்குறது மட்டும் இல்லாமல் தங்கராஜ் பேச்சு தான் கேட்கணும். இனி தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு ரேவதி போகாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தங்கராஜோட அம்மா. இங்கே ரேவதி அழுதுகிட்டே சரியாக சாப்பிடாம யார் ஃபோன் பண்ணாலும் பேசாமல் இருக்கும்போது மலர் சொல்கிறாங்க, என்ன ரேவதிக்கு ஃபோன் பண்ணால் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அங்கே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கும் என்னன்னு தெரியல, நானும் ரேவதிக்கு ஃபோன் பண்ணேன், அப்புறம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரேவதி அடுத்த நாள் வந்து மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலர் சொல்கிறாங்க, என்ன ஃபோன் பண்ணால் பேச மாட்டிங்களா, என்னாச்சு, ஏன் வரல, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சுற்றி பார்க்க போனோம், என்ன நீங்கள் வரலன்னு தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி நானும் வரணுன்னு தான் பசங்களெல்லாம் வந்து கிளம்ப வச்சேன். ஆனால் தங்கராஜ் வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவரும் வரேன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு எங்கேயும் உன்னை கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லி பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு தங்கராஜ் அப்படின்னு உண்மையை சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் மலர் சொல்கிறாங்க, என்னது தங்கராஜா இப்படிலாம் செஞ்சாருன்னு கேட்கும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, அண்ணி நான் இனி நம்ம வீட்டுக்கு வர முடியுமான்னு கூட தெரியல, ஏன்னா உங்கள் வீட்டுக்கு நீ போகவே கூடாதுன்னு வேற தங்கராஜ் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல அண்ணி, நீங்கள் இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். எப்பயும் போல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு என் அம்மா அப்பா எல்லாரும் யோசிக்கட்டும். ஏன்னா எங்கள் வீட்டு மருமக தங்கராஜை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் அப்பா தங்கராஜை ரொம்பவே நம்புவார். தங்கராஜ் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு என் அப்பா யோசிப்பார். அதனால் இந்த உண்மையை யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அண்ணி. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சுற்றி பார்க்க போயிட்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். சரி, என் மாமியார் கூப்பிடுறாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். மறுபடியும் உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியான்னு என் மாமியார் கோவப்படுவாங்க. தங்கராஜ் வந்த உடனே இப்படி வந்து நீ என்ன சொன்னாலும் ரேவதி உன் பேச்சை கேட்கவே மாட்டான்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோனை வைக்கிறாங்க. என்ன ரேவதி இவ்வளோ பதட்டமாக பேசுகிறா, ஏன் தங்கராஜ் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த மலர் யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த ராஜலக்ஷ்மி, மலர் நம்ம சுற்றி பார்க்க போனோமா, மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். நீ ரொம்ப யோசிக்காத, இப்போ நீ வீட்டில் தான் இருக்க, கிச்சனில் இருக்க வேலையை பார்க்காம என்ன உனக்கு அவ்வளோ யோசனை, நீ என்ன வேலைக்கா போகிற, இல்லையே, வேலைக்கு போகிற எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தான் சொல்வேன். அப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டியா மலருன்னு கேட்டால், இனிதான் இந்த வேலையவே செய்யணும்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். வர வர மதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரியா நீ வேலையை கவனமாக பார்க்குறதே இல்லை, என் பேச்சை கேட்குறதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்கே வந்த அழகு மலர், நீங்கள் மலரக்கா கிட்ட பேசும்போது ஏன் என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீயும் இந்த வீட்டு மருமக தான், எல்லாரும் நினச்ச மாதிரியே நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் யாரும் சரியாக வீட்டில் இருக்க வேலையை கவனமாக பார்க்க மாட்டேங்கிறீங்களே, உங்கள் பேச்சை மட்டும் தான் நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் பேச்சை நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நானும் வேலைக்கு கிளம்புறேன், ஆனால் நீங்கள் எதுக்கு இப்போ என்னை பற்றி பேசணும் அப்படின்னு மதி கேள்வி கேட்கும்போது ராஜலக்ஷ்மி பதில் பேசாமல் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, பரவாயில்ல மதி, நீ பேச ஆரம்பித்த உடனே இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நம்ம மாமியார் உடனே கிளம்பிட்டாங்க பாரு, நல்ல வேலை நீ வந்த, இல்லை என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க நம்ம அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அக்கா
நீங்களும் அவங்க கேள்வி கேட்குறது சரியில்லைன்னு தெரிஞ்சா உடனே எதிர்த்து பேசணும், சரியான பதில் கொடுக்கணும். அப்போ தான் உங்ககிட்ட இனி கேள்வி கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்கல்ல, நான் பேச ஆரம்பித்த உடனே பதில் பேசினா சரியில்லைன்னு கிளம்பிட்டாங்கல்ல. நீங்களும் என்ன மாதிரி தெளிவாக பேசுங்கக்கா. ஏன் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் தனியாக நீங்களே பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல பேர் கிடைச்சா மட்டும் போதுமா? நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டாமா? நீங்கள் வர வர சரியாக சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மதி சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை. ஏதாவது ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் அத்தை கூப்பிட்டு இந்த வேலையை இன்னும் செய்யலையான்னு கேட்பாங்க. அத்தை உடனே செய்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுவேன். இதில் சாப்பிட எங்கே நேரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அந்த சமயம் மலர் மதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பாவம் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? ஆமாம், ரேவதி ஏன் வரல அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? ஏன் தங்கராஜ் என்ன செஞ்சாருன்னு கேட்கும்போது, ரேவதி நம்ம கூட சுற்றி பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க சீக்கிரமாக எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேயும் போக வேண்டான்னு தங்கராஜ் சொன்னது மட்டும் இல்லாமல், ரேவதி கேள்வி கேட்ட உடனே ரொம்ப கோவமாக ரேவதியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாராம் தங்கராஜ் அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி இவ்வளோ பொறுமையாக இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ரேவதி என்ன செஞ்சாங்கன்னு தங்கராஜ் இப்படி கோவப்படணும்? ரேவதி ஆசைப்படுறாங்கன்னா தங்கராஜ் கூப்பிட்டு வர வேண்டாம். ஆனால் ரேவதியை அனுப்பி வச்சிருக்கலாம்ல. உடனே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதானே. மாமாவுக்கு தங்கராஜை பற்றி இப்படிலாம் உண்மையை சொன்னாதான் புரிய வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. என்ன தான் சொன்னாலும் எல்லாரும் தங்கராஜை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. தங்கராஜ் சொல்கிறது எல்லாமே சரிதான்னு சொல்லுவாங்க. தங்கராஜ் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் செய்வார். அதனால் நாம் இந்த பிரச்சனையில் தலையிடவே வேண்டாம். இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு ரேவதி சொல்லியிருக்காங்க. அதனால் எதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜுக்கு எப்படியாவது சரியான பதில் கொடுக்கணுமே. ரேவதிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வருவார்ல, நான் வந்து தங்கராஜ்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் தங்கராஜ் வந்து சுரேஷை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. என்ன மலர் பார்த்துக்கிட்டே இருக்க, தங்கராஜ் வந்திருக்காரு, சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அழகுமதியும் மலரும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே உடனே கோமதி வந்து, ஆமாம் ரேவதி எதுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, நான் எவ்வளவோ சொன்னேன் ரேவதி கிட்ட, பசங்களை கூப்பிட்டுட்டு நீயாவது போயிட்டு வா, எனக்கு தான் நிறைய வேலை இருக்குன்னு. ஆனால் ரேவதி என் பேச்சை கேட்காம நீங்கள் வந்தாதான் நானும் எல்லார் கூடவும் சுற்றி பார்க்க போவேன்னு சொல்லிட்டா. பசங்க இங்கே வந்து சுற்றி பார்க்க போக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நீயாவது பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வா. மாமா வேற ஏற்கனவே நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காருன்னு நான் இவ்வளவோ பேசி பார்த்தேன். இங்கே வந்து ரேவதி என் பேச்சையும் கேட்கல, இந்த வீட்டில் இருக்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு எதிர்த்து பேசுகிறா. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசும்போது, நான் தான் சொன்னேன்ல, இங்கே ரேவதி தான் வேணும்னே வராமல் இருந்திருப்பான்னு. பாத்தியா உன் பொண்ணு ரேவதி என்ன பேச்சு பேசியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, மலர் உடனே அழகுமதியை பார்க்குறாங்க. என்ன தங்கராஜ் நல்ல பேர் வாங்குறதுக்காக இவ்வளோ பொய் சொல்கிறாரே தங்கராஜ் அப்படின்னு மலரும் அழகுமதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மலர் சொல்கிறாங்க, அழகுமதி யார்கிட்டையும் உண்மையை நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது, இங்கே தங்கராஜ் சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பும்போது, என்ன அழகுமதி பார்த்துட்டே இருக்க, தட்டெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டது தங்கராஜ் தானே, அவரோட தட்டை அவர் எடுக்க மாட்டாரா என்ன அப்படின்னு, சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழகுமதி ரொம்ப கோபமாக பேசுனது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜலக்ஷ்மி சொன்ன வேலை எல்லாத்தையுமே செய்கிறாங்க. சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது, அந்த சமயம் அங்கே அழகுமதி வந்துட்டு, என்ன வந்தீங்க, எல்லார்கிட்டேயும் பொய் சொன்னீங்க, அவங்க எல்லாரும் உங்களை நம்பணும்னு நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக இன்னும் எவ்வளோ தான் பொய் சொல்வீங்க? ரேவதி சுற்றி பார்க்க வரமாட்டேன்னு சொன்னாங்களா? ஆனால் நீங்கள் தானே அவங்கள இங்கே அனுப்பவே இல்லை, இன்னும் எவ்வளோ தான் பொய் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் பொய் சொல்கிறத பார்த்துட்டு பொறுமையாக ரொம்ப அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்காக பேசினேன்னா வீட்டில் எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க, அதான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ இங்கே தான் யாரும் இல்லைல்ல, இப்போ உண்மையை சொல்லுங்கள், ரேவதியை நீங்கள் தானே அனுப்பலை, எதுக்கு ரேவதி கிட்ட ரொம்ப கோபமாக பேசுனீங்க, எதுக்கு ரேவதியை பலார்னு வெளுத்து வாங்கினீங்க, இப்போ உண்மையை சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லும்போது, உடனே இங்கே தங்கராஜ் வந்து, அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது ரொம்ப கோபமாக தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க அழகுமதி. இப்போ புரியுதா, இப்படி தானே ரேவதியும் மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு தங்கராஜ். அந்த சமயம் அங்கே வந்த சுரேஷ்,
அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது, என்ன எதுக்கு இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ தங்கராஜ் மாமா வந்து இப்படி பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன்னு சொல்லும்போது, ஏன்னா இவரும் இப்படி தான் ரேவதியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு. வீட்டில் யாருமே இந்த உண்மையை சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால தான் நானும் இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி செஞ்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சுரேஷ் கிட்ட உண்மையை சொல்கிறாங்க மதி. தங்கராஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு சுரேஷ். உடனே தங்கராஜை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு இங்கே வந்து சுரேஷ். அழகுமதியால் இப்போ சுரேஷ் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறானே அப்படின்னு. எனக்கு பதில் கொடுக்கறதுக்காக சுரேஷ்கிட்ட உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இங்கே அழகுமதி சுரேஷ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அழகுமதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க தங்கராஜ்.